ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. ஆன்மீக அன்பர்களே, தரிசனம் டிஜிட்டல் நண்பர்களே, இந்த பதிவு இதுவரை தமிழகத்து ஊடகங்களில், இணையதளங்களில் நீங்கள் யாரும் பார்த்திருக்க முடியாத ஒரு பதிவு. மகா பெரியவர்களோடு இருந்தவர்களிடம் நாம் நேரில் சென்று, நம்முடைய கோபாலபுரம் மணிமாமா, நம்முடைய தேனம்பாக்கம் சந்திராண்ணா, நம்முடைய துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி சார் போன்ற அன்பர்களோடு பயணப்படுவதால் அந்த அனுபவங்களை கேட்டு பெற்ற பதிவு இது. இதுவரை தமிழ் சமூகத்திற்கு தெரியாத இந்த செய்தியை தரிசனம் டிஜிட்டலில் பதிவு செய்வதில் நாங்கள் உண்மையிலேயே இரட்டிப்பு மகிழ்வு அடைகின்றோம். காரணம், இது எப்பேற்பட்ட சந்திப்பு, இது சங்கடமான செய்தி என்றாலும் கூட இப்படியெல்லாம் மகான்கள் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவின் தேசத்தந்தை மகாத்மா காந்தியும் மகா பெரியவரும் சந்தித்த இந்த சந்திப்பு இதுவரை வெளியில் தெரியாத செய்தி. என் அன்புக்குரியவர்களே, மகாத்மா என்றவுடன் நம் சிந்தைக்கு வருவது தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கேட்டு பால் பற்று நின்றதாமோர் பாரதம் தேசம் தன்னை வாழ்விக்க வந்தயம்மான் மகாத்மா என்று இந்த சமூகம் கொண்டாடிய ஒரு மாமனிதர் அண்ணல் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள். சுதந்திர வேள்வியின் போது தென்னிந்தியா பக்கம் பலமுறை அவர் விஜயம் செய்திருக்கிறார். குறிப்பாக என்னுடைய நினைவு சரியாக இருக்குமே என்று சொன்னால், ஒரு 5 முறை கேரளாவிற்கு சுதந்திரத்திற்கு முன்பு மகாத்மா காந்தி அவர்கள் வந்து தங்கி நெடுநாள் இருந்திருக்கிறார்கள். இப்போ நான் அப்படியே தரிசன வாயிலாக உங்களுக்கு கேரளாவுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். கல்பாத்தி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, ஒரு பிரசித்தி பெற்ற புண்ணிய தலம். நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க, காசியில் பாதி கல்பாத்தியில் பாதி, காசியில் பாதி கல்பாத்தியில் பாதி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காசிக்கு எவ்வளவு சிறப்பு உண்டோ அவ்வளவு சிறப்பு இந்த கல்பாத்திக்கு உண்டு. இந்த கல்பாத்தியிலேருந்து பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள நெல்லிச்சேரி அப்படிங்கிற ஊர். எதுக்கு இதை நான் பதிவு செய்கிறேன்னா, நீங்கள் அங்கே போனால் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இடத்தோட பேரை பதிவு செய்கிறோம். நெல்லிச்சேரி, சில பேர் அதை நெமிலிச்சேரின்லாம் சொல்கிறாங்க. இந்த நெல்லிச்சேரியில் 1927 வருடத்தோடு பதிவு செய்கிறேன். இன்றைக்கும் நீங்கள் போய் நெல்லிச்சேரியில் மகாத்மா காந்தியும் மகா பெரியவரும் சந்தித்து உரையாடிய இல்லம் எதுன்னு கேட்டால் 2 ஓட்டு வீடு பிரம்மாண்டமாக இருக்குது. பிரம்மாண்டமாக அதை விசிட்டர்ஸ், பார்வையாளர்களுடைய அனுமதிக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அனுமதிக்கிறாங்க. நம்ம போய் பார்த்துட்டு வந்து இந்த செய்தியை பதிவு செய்கிறோம். மகாத்மா காந்தியோட மூதறிஞர் ராஜாஜி மகா பெரிய சுவாமிகளை பார்க்க போகிறார். மகா பெரிய சுவாமிக்கு அப்போ மிஞ்சி போனால் என்னுடைய நினைவு சரி என்றால் ஒரு 30-32 வயதுக்குள்ளே இருக்கணும். காந்திக்கு நிச்சயம் ஒரு 60 கண்டிப்பாக தொட்டிருப்பார். 2 பேரும் மணிக்கணக்காக பேசுகிறாங்க, நேரம் போகிறதே தெரியல. எப்போதுமே மகாத்மா காந்தி அந்த நேரத்துக்கு எந்த செயலும் செய்கிறவர், நேரத்துக்கு எந்த செயலும் செல்கிறவர். சார், ஆன்மீகம் பற்றி பேசுகிறாங்க, சமயம் பற்றி பேசுகிறாங்க, அரசியல் நிலவரம் பற்றி பேசுகிறாங்க, நாட்டு நடப்பு பற்றி பேசுகிறாங்க. இன்றைக்கும் அன்றைக்கு பேசப்பட்ட பதிவு இருக்குது. அன்றைக்கு இருந்த சுவாமி சித்தானந்தா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மகான் இருந்தார் வடநாட்டு பக்கம். அவர் ஒரு இஸ்லாமிய சகோதரரால் கொலை செய்யப்பட்டார். இதை குறித்து காந்தி வருத்தப்படுறார் மகா பெரியவர்கிட்ட. அதுக்கு மகா பெரியவர் சொல்கிற பதில், ஒருவர் செய்த தவறை வைத்து ஒரு சமூகத்தை தவறு செய்து விடக்கூடாது, தப்பாக நினைக்கக்கூடாது. இப்போ என் அருகிலேயே இருக்கும் ஒரு இந்து இளைஞர் என் மீது வசை சொல்லோ தவறோ செய்துவிட்டால் ஒட்டுமொத்த சமூகத்தையும் நாம் எப்படி புறம் சொல்லுவது என்றெல்லாம் மனம் விட்டு 2 பேரும் மணிக்கணக்காக பேசினார்கள். மகாத்மா வருத்தப்படுகிறார்.
இன்னும் நம்முடைய நாட்டில் ஜாதி பேதங்கள் இருக்கிறது, மதபேதங்கள் இருக்கிறது, சுதந்திரத்திற்கு பின்பு இது எப்படி போகும் என்கின்ற கவலையெல்லாம் இருக்கிறது. இதையெல்லாம் பேசி முடிக்கிறாங்க. இங்கே தான் நீங்கள் ஒரு நுட்பமான செய்தியை கவனிக்கணும். மகாத்மா காந்தி அரை மணி நேரத்துக்கு மேலே யார்கிட்டையும் சந்தித்து அப்படி நேரம் ஒதுக்கி பேச மாட்டார். ராஜாஜி ஜாடமாடியாக சாப்பாட்டுக்கு நேரமாச்சுங்கிறார். மகாத்மா அப்படியே சொல்லியிருக்கார் ராஜாஜிட்ட. என் வாழ்க்கையில் இந்த வார்த்தை பதிவு செஞ்சிருக்காரு, இறை பேரு இந்த மாதிரி ஒரு மகானை சந்திச்சேன்னு. இறை பேரு. ராம மந்திரத்தில் நம்பிக்கை கொண்ட அந்த மகாத்மா காந்தி விடைபெறுவதற்கு முன்பு மகா பெரியவர் சற்று இறுக்கமான முகத்தோடு சொன்னாராம், நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களை சுற்றி அருகாமையில் இருக்கக்கூடிய யாரால் உங்களுக்கு துன்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாட்டில் தலைவர்கள் இயற்கை மரணத்தை விட துர்மரணமாக ஆயிடுறாங்க, வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உள்ளே போயிட்டாராம் சார். நீங்கள் அப்படியே நினச்சி பாருங்கள். இது நடந்தது 1927. 1948 ஜனவரி 30 எங்கே வராரு? பிர்லா ஹவுஸ். அந்த பெரிய கூட்டத்துக்கு வராரு. அதற்கு பிறகு மகாத்மா காந்தி சுடப்படுகின்றார். இந்த மகாத்மா காந்தியும் மகா பெரியவரும் சந்திப்பு எப்போ? 1927. அண்ணல் மகாத்மா இந்த மண்ணுலகில் இயற்கை எய்தியது 1948. 20 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய தீர்க்க தரிசனத்தால் குறிப்பால் என்ன சொல்லியிருக்காரு? தங்களை சுற்றி உள்ளவர்களால் தங்களுக்கு பாதுகாப்பில் அச்சுறுத்தில் சங்கடம் இருக்கிறது. இன்னொன்றும், தலைவர்கள் இயற்கை மரணத்தை விட துர்மரணம் அடைவது வருத்தத்தை தருகிறதுன்னு பதிவு செய்து போயிட்டார். அது அப்படியே 20 வருஷம் கழித்து நடந்திருக்குன்னா அப்படியே கேட்கின்ற போதே உடம்புகளில் ஒரு சிலிர்ப்பு வருகிறது. அன்றைக்கு 27 மகாத்மா ராஜாஜியின் கரம் பற்றி சொன்னாராம், நம்முடைய தேசத்தில் பாதுகாக்கப்பட வேண்டிய மகான் இவர் என்று. அப்பேற்பட்ட மகானை இன்றைக்கு நாம் நினைத்திருக்கிறோம் மகாத்மா காந்தியோடு என்று நினைக்கின்ற போது, இந்த அறியாத புரியாத வெளியில் தெரியாத இந்த செய்தியை ஆதாரத்தோடு பதிவு செய்கின்றோம். யாரேனும் தமிழ் மக்களோ, இந்திய பெருநாட்டில் வாழக்கூடிய நம்முடைய சொந்தங்களோ, இந்திய தேசத்தை சார்ந்தோர்களோ, அயல்நாட்டிலிருந்து வருகின்றவர்களோ, கேரளாவில் பாலக்காட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கல்பாத்திக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நெல்லிச்சேரிக்கு சென்றால் அங்கு மகாத்மாவும் மகா பெரியவரும் சந்தித்த இடத்தை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். தரிசனத்தில் இது போன்ற செய்திகள் தொடர்ந்து வரும். ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.